எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு தெளிவு கொடுக்கும். கூட பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறேன். ஆன்லைனில் சொல்லப்போனால் யூடியூப் மட்டும் இல்லை, யூடியூப்பை விட்டுட்டு எனக்கு பல தளங்கள் நான் ஒரு நாளாக பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸாக நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ போடக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நினச்சிட்டு இருப்பாங்க, யூடியூப்பில் மட்டும்தான் ஒரு யூடியூபர் இல்லைனா எல்லோரும் ஏர்ன் பண்ணுவான்னு நினச்சிட்ருப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட தாட்ஸ், ஒவ்வொரு யூடியூபர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். நான் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது சரி, யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது சரி. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 8 கேட்டகரியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கூட பார்த்திங்கன்னா அப்ராடில் இருக்கிறதா எங்கள் சொந்த பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாமல் என்னோடய சொந்த சோர்ஸ், நான் படித்த படிப்புக்குள்ள ஜாப், எத்தனை விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லணும்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு நாள் முழுக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஆனால் அவ்வளோக்கு பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. ஆனால் மை ஏர்னிங் சொல்லிவிட்டு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஏர்னிங் சொல்லிவிட்டு மந்த்லி ஒன் வீடியோ இதே மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆன்லைனில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி 1 இயர் பிஃபோரே நான் யூடியூப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அதோடு நான் ஒரு சொல்லப்போனால் 2 மடங்கு அதிகமாக தான் யூடியூப் ஏர்னிங் பண்ணுறேன். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சப்பறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்குள்ள டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பை தவிர்த்து வேறு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நான் எப்படி சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் நான் வெளிப்படையாக பேச போகிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் ஆரம்ப நேரத்துலேயே நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே, நான் 1-2 கேட்டகரி நான் ஒர்க் பண்ணல, பல கேட்டகரியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ், ஒர்க், ஃபேமிலி பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பிஸ்னஸ், ஏகப்பட்ட ஒர்க்கு இண்டிவிஜுவலாக போய்ட்டுருக்கு. இதோடு சேர்த்து தான் சில விஷயத்தை நான் நேரம் ஒதுக்கிடுவேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த ஒரு ஜாப். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா மோரு நாளாக பார்த்திங்கன்னா நான் 3.5 இயர்ஸாக நான் பண்ணிட்டுருக்கேன். 3.5 இயர்ஸ் to 4 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன், தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். பல கேட்டகரி நான் பிரிச்சுக்கிட்டு இதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இதுக்கு நான் நேரம் ஒதுக்கிடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கெலாம் நான் நேரம் ஒதுக்க மாட்டேன். எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தான் ஒதுக்குவேன். இதுக்கும் என்னோடய யூடியூப்புக்கும் எந்த சம்மந்தமே இல்லாமல் தான் இந்த ஒர்க்கை நான் எப்பவுமே செஞ்சிட்ருப்பேன். ஏன்னா இந்த ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க, என்னடா இந்த ஒர்க்கை போய் இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒர்க்கால் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி ஏதோ ஒரு ஏர்னிங் இதில் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு நான் இந்த ஒர்க்லேருந்து ஏதோ பெனிஃபிட் இருக்காக தான் 4 இயர்ஸாக நான் இந்த ஆன்லைன் ஜாப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதால நான் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு ரிஸ்க் இருக்காது. இந்த ஆன்லைன் ஜாப் பார்த்திங்கன்னா ஷார்டன், இந்த ஷார்ட்டனை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி நான் ஐ பட்டன் மேலே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஆனால் இந்த ஷார்ட்டன் பார்த்திங்கன்னா நான் 4 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் இருக்கும்போது என் நண்பர்களுக்கு நான் இந்த லிங்க்கை நான் அனுப்பிச்சி விட்டு அவங்கள பார்க்க வைப்பேன். அப்போது உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெவென்யூ நிறைய வந்துச்சு. ரெவென்யூன்னு சொல்ல போனால் வருமானம் நிறைய வந்துச்சு. ஒரு 10 பேருக்கு லிங்க் அனுப்பிச்சுட்டாலே அவ்வளோ அதிகமாக நல்ல டாலர் கிடைக்கும். டாலர் சொல்லப்போனால் 100க்கு பார்த்திங்கன்னா அப்போ உள்ள பீரியடுக்கு $3 அப்படி வந்துச்சு. ஆனால் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகிடுச்சு. ஆனால் இப்பயும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஏர்னிங் வராமல் இருந்தாலும் கமசமாக வந்துட்டுருக்கு. என்ன அப்படிப்பட்ட வெப்சைட்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாகிள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு தான் நான் லிங்க்கில் பாருங்கன்னு சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ போய் பாருங்கள். இதிலே நான் ஓவராலாக நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இந்த ஜாகிள் இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா shorten.com, qtek.comனு சொல்லிட்டு இதே மாதிரி வெப்சைட்டில் நான் ஒரு 6-7 ஐடி வச்சுருக்கேன். நான் இதே மாதிரி ஒர்க்கில் உள்ளது 6-7 ஐடி வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டே நான் கொஞ்சம் அதிகமாகவே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த
இந்த ஜாகிளுக்கும் யூடியூப்க்கும் துளி கூட சம்மந்தமே இருக்காது. ஏன்னா நான் இந்த ஒர்க்கில் ஃபீல்டில் வேலை செய்கிறதுக்கும் யூடியூபுக்கும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் தான் நான் 4 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். இப்போயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஐடி நான் ஜஸ்ட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன். இப்போ என்னோடய டேஷ்போர்ட் பேஜில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாமே, இப்போ டேஷ்போர்ட் பேஜில் இது காட்டக்கூடாது, ஆனால் வந்து காட்டி தான் ஆகணும். ஏன்னா காட்டினா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். என்னோடய விட்ரால் நான் இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு $289 இன்றைக்கி உள்ள டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் போய் பாருங்கள், $289. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கரன்சி போடும்போது இது மட்டும் இல்லை. இதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் 8 ஷார்டன் வெப்சைட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8 ஷார்ட்டுன்னு சொல்ல போனால் ஏன் 8 நான் பிரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு லிங்க் நான் வந்து ஷார்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு லிங்க். இது ஆக்சுவலி என்ன பண்ணுது இந்த ஷார்ட் அண்ட் பர்பஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் வீடியோ, யாரோட யூடியூப் வீடியோ வந்து என்னோடய வீடியோ ஏன் லிங்க் எடுத்து நான் இதில் போடுவேன், இந்த லிங்க் எடுத்து நான் ஷேர் பண்ணுவேன். நான் ஷேர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ இருந்து அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடிலாம் ஃபேஸ்புக்கில் பல குரூப்பில் இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது, ஒரு என்னோடய காண்டாக்டில் பார்த்திங்கன்னா வந்து அதையும் நம்ம வந்து ப்ரூஃபை காட்டிடலாம். நம்ம என் காண்டாக்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 300 குரூப் நான் வச்சுருக்கேன். அதில் என்ன கருமாந்திரம் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நல்ல விஷயத்தை மட்டும்தான் அதில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்குறது. இது வரைக்குமே ரொம்ப நைட்டு வந்து பார்த்திங்கன்னா என் ஜாப் முடித்து என் ஒர்க்கு முடித்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் அந்த 300 குரூப்புக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரே நேரத்தில் குரூப்பில் 20 பேருக்கு ஷேர் பண்ணலாம். 1 ஹவருக்கு ஷேர் பண்ணுவேன். நான் நைட்டு படுக்கும்போது ஒரு மணி நேரம் அதை ஷேர் பண்ணிவிட்டு படுத்துடுவேன். காலையில் எழுந்துச்சி நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து என்னோடய மெயின் பேலன்ஸ் இத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு $8-9 வந்து கிடக்கும். அப்போ நான் என்ன இதில் நான் வந்து கடுமையாக ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கே புரியும். ஒன்றுமே இல்லை, படுக்க போகும்போது ஒரு 1 ஹவர் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் சிம்பிளாக நான் வந்து அதை நான் சும்மா ஷேர் பண்ணிவிட்டு படுத்துருவேன், அவ்வளோதான். காலையில் பார்க்கும்போது $8 $9. இதில் என்ன ஷேர் பண்ணுற பொறுத்து தான் வந்து இதில் ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேங்க இல்லைங்களா, நான்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த எலெக்ஷன் நேரம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எலெக்ஷன் நேரம் வரும்போது முக்கியமான தலைப்பு செய்திகளோட வீடியோ எடுப்பேன், இல்லை தலைப்பு செய்திகளோட ஃபோட்டோ எடுப்பேன். இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதை எடுப்பேன். ஆனால் இந்த ஒரு வருஷ காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து நான் எதுவுமே எடுக்கிறதில்ல. நான் என்னோடய வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி விட்ருது. எப்படி என்னோட வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் வீடியோக்கே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேர் ஆப்ஷன் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட்டுக்கு வருவேன். ஜாகிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல்லில் வந்து போய் நான் பேஸ்ட் பண்ணுவேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்டன் பண்ணுவேன். ஷார்டன் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா அது ஒன்று கொடுக்கும் லிங்க், அதை அப்படியே நான் காப்பி பண்ணிப்பேன். காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் நோட் பேடில் வந்து சிலதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா மக்களுக்கு வெறும் லிங்க் அனுப்பிச்சுட்டா மொட்டை அனுப்பிச்சுட்டா எப்படி தெரிய போகுது. நான் வந்து குறைவான விலையில் அல்ஃபா வைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நான் போட்டுட்டு இதை அப்படியே நான் காப்பி பண்ணுவேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட 300 குரூப்புக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரே குரூப்புக்கு நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கான்டாக்ட் நான் வந்து சும்மா நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த பேரோட நான் லிங்கோட கிளிக் பண்ணியிருக்கிறதால அவ்வளோதான். இந்த மாதிரி நான் சிம்பிளாக நான் லிங்கை போடுறேன். அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர ஆடை பார்த்த அப்புறமா அதுலேருந்து வர ரெவன்யூ எனக்கு வரும். அவங்க வீடியோ பார்த்துப்பாங்க. இதில் வந்து நான் சிம்பிளாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, வாட்ஸ்அப்பில் நான் ஃபேஸ்புக்கில் சரினா ஷேர் பண்ணுவேன். ஆனால் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது சில நேரத்தில் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து அது ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு என்னென்னா, ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து சின்ன இந்த யூடியூப் இதை வந்து நான் ஷார்டன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது ஷார்டன் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிட்லின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த பிட்லி அந்த இதுலேயும் ஷார்டன் பண்ணி. ஏன்னா வந்து இந்த டேரெக்டாக இந்த லிங்க் எடுத்துகிட்டு போய் ஃபேஸ்புக்கில் போட்டால் நம்மளை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜாகிளில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிட்லியில் பண்ண அப்புறமா நம்ம டேரெக்டாக போய் ஃபேஸ்புக்கில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் குரூப்லலாம் ஷேர் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த லிங்க்கை அப்படியே நான் காப்பி பண்ணி இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணால் ஈஸியாக நான் வந்து அதே ரெவன்யூ வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் ஃபேஸ்புக்கில் இது மாதிரி 2 வேலை இருக்கிறதால நான் பண்ண மாட்டேன். நான் வாட்ஸ்அப்பே அதிகப்படியாக பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு குரூப்பில் ஒன்றா போட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடும். ஆனால் இதுதான் மெத்தட். நான் இந்த மெத்தடில் தான் ரெவன்யூ வந்து இந்த குறிப்பிட்ட மாதிரி
இந்த ஷார்ட்டன்ஸ்லேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெப்சைட் மட்டும் இல்லை, பல வெப்சைட்ஸ் இருக்குது. பல வெப்சைட்டில் ஏன் நான் பல வெப்சைட் யூஸ் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு கண்ட்ரி ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிபிஎம் ஆர்பிஎம்லாம் மாறும். சிபிசிலாம் சொல்லுவாங்க. அது சிபிசின்னு சொல்லும்போது ஒரு நாட்டுக்கு வந்து சில டாலர் அதிகமாக இருக்கும். ஆனால் ஜாகில் பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் இதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மை அதுதான். ஏன்னா ஜாகில் வந்து கொஞ்சம் எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு 1000 வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நெருக்கி வந்து யூஎஸ் மாதிரி நாட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து $16 வரைக்கும் வருது. யூஏஇ இந்தியா பார்த்திங்கன்னா வந்து $7 $8 வருது. ஆனால் இதை வந்து நான் ஒரு ஃபுல் டைமாக எடுத்து செய்ய மாட்டேன், ஏதோ ஒரு சைடில் செஞ்சிட்ருக்கேன். அப்போது நான் இதில் மட்டும் ஒரு இதை எடுக்கிறேன்னா அப்புறம் நான் 8 ஷார்ட்டன்லேருந்து எத்தனை இது எடுக்கிறேன், அது நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். அப்போது உங்களை நல்லா புரிஞ்சிருக்கும். என்னோடய ஆன்லைன் சீரீஸில் என்னோடய ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து இது ஒரு பார்ட்டாக நான் வந்து தனியாக எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இதுக்கும் யூடியூப்புக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. அப்போது நான் எவ்வளோக்கு நான் வந்து இதில் வந்து நான் மெனக்கெட்டு நான் இப்போ கூட என்னோடய சொந்த ஒர்க்கு இவ்வளோ இருந்தால் கூட இதை ஏன் நான் வந்து மெனக்கெட்டு செய்கிறேன்னா, காட்டுறதுக்கு வரைக்கும் தூத்திக்கொள்ளணும். ஆன்லைன் ஜாப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க்குன்னு சொல்ல போனால் கஷ்டப்படணும். எல்லாருமே வந்து ஒரு பொதுவான ஒரு மக்கள் வந்து சொல்லுவாங்க, வேர்வை சிந்தாமல் அந்த காசு சம்பாதிக்க முடியாது, அந்த காசு பலன் இருக்கா சொல்லுவாங்க. ஆன்லைன்லேயும் வேர்வை சிந்து சம்பாதிச்சா அந்த காசு பலன் இருக்கும், கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த காசு பலன் இருக்கும். அதனால் ஹோப் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆன்லைன் ஜாப்பில் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மாதங்கள் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய அடுத்த வேறு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆன்லைன் ஜாபை பற்றி நான் வந்து முழுமையாக போடுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், என் சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும். நான் மட்டும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட விருப்பப்படல, எல்லோரும் சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இது வெளிப்படையாக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை முயற்சி பண்ணால் மட்டும்தான் மேலே வர முடியும். உட்காந்துக்கிட்டு படிக்காமல் நான் பாஸ் ஆகணும்னு சொன்னால் பாஸ் ஆக முடியாது. அது நீங்கள் நல்லா மனசில் வச்சுங்க. இந்த ஜாகில் பற்றி நான் முழுமையாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன் கொடுத்துருக்கேன். அதில் போய் அந்த வீடியோ பாருங்கள். அதில் விட்ரால் ஆப்ஷனில் எப்படி செய்யணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் ஓவராலாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருங்க. இந்த வீடியோ பற்றி உள்ள உங்கள் கருத்தில் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸுங்க மறந்துடாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், லைக் பண்ண மறந்துடாங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் மிஸ் வந்துடாங்க. என் மேலே பொறாமப்பட்டு இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட எனக்கு கவலை இல்லை. நான் இந்த வீடியோ போட்ட காரணமே வந்து நீங்கள் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான். அதனால் என் மேலே பொறாமப்பட்டு இவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், யூடியூப் போய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு கவலை இல்லை. நல்லதை சொல்லிக் கொடுக்கும்போது இது மாதிரி நிறையா பிரச்சனைகளும் வரங்க தான் செய்யும். கான்ட்ரவர்சி இருந்தால் தான் நான் வளரணும்னு என்றைக்குமே நான் நினைக்கக்கூடிய ஆள். அதனால் அப்படிப்பட்ட ஆளுங்க கமெண்ட் பண்ணிங்க, எனக்கு கவலைப்பட்டுக்கல இல்லை. ஆனால் ஓப்பனாக நான் வந்து இதை வெளிப்படையே சொல்லிட்டேன். அதனால் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இந்த ஜாகில் பற்றி உள்ள வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிறைய குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அப்கமிங் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். எனக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்கமிங் நல்ல வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மண்டி சைன் ஆஃப் முகமது. பாய்.